ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டச் லாக் ஆப்ஸ், டாப் 4 டச் லாக் ஆப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ வேறு வீடியோ டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால திரும்ப அந்த சேனல் போய் அந்த வீடியோவை பார்க்குறது கஷ்டமாயிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டச் லாக் ஆப்ஸில் வந்து நீங்கள் டச் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ ஒவ்வொரு ஆப்பாக வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 4 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காட்டும். நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து போதும். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர், இந்த ப்ளூ கலர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் தான். இதில் நீங்கள் வந்து பர்மிஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே அந்த ஒய்ஃபை, ப்ளூடூத் அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து டச் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே செட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இந்த லாக் ஆப்ஷன் வந்து காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடியே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாக் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டும். நீங்கள் வந்து மேனுவலில் வச்சுட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இதை லாக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் இப்போ டச் பண்ணுறேன், எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து அதை டபுள் டேப் வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டச் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் தான் கடைசியாக இருக்கிற இந்த ஆப் தான் வந்து ஃபேவரெட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் எல்லா பர்மிஷனும் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷோ லாக் அப்படின்னு வந்துடும். நீங்கள் வந்து இப்படி ஷோ லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த லாக் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது. டபுள் டேப் வந்து பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் போகிறதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவைப்படுறப்போ லாக் வந்து பண்ணிட்டு நீங்கள் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.